ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சிக்கன் கிரேவி. ஸோ நான் செஞ்சதுலேயே அவுட்கம் வேறு லெவல் டாப் நாச்சில் இருக்கக்கூடிய கிரேவினா இது ஒன் ஆஃப் ஃபஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக இந்த சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு சைடாக பார்த்திங்கன்னா சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை சாதமாக இருக்கட்டும், இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் கொடுத்தாலும் அடித்து நாக் அவுட் பண்ணுவார். ஸோ 1/4 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மினிமல் ஸ்பைசஸ் வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தொளிச்சிட்டு அதை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அதை ஆட் பண்ணோம்னா அது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். சக்தி சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். அவ்வளோதாங்க, சிம்பிளஸ்ட் கிரேவி. ஆனால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வியூவர்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இன்னும் அந்த உலகம் மாறவே இல்லை. அதாவது நான் வெளியில் எவ்வளவோ விஷயம் நடக்குது, நான் அந்த விஷயத்த பேச வரல. இது நான் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏங்க கல்யாணம் 3 முடிச்சு போட்டால் அந்த பொண்ணுக்கான இண்டிபெண்ட் அவ்வளோதானா? ஸோ அதுக்கப்புறம் அவள் படித்த டிகிரி, அவளுக்கான அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே மண்ணோட மண்ணாக போட்டு மூடிடணுமா? இதை பார்த்துட்ருக்க மென்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட தயவு செஞ்சு உங்களோட ஐ ஓப்பன் பண்ணிவிட்டு காதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கேளுங்க. ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து அவளோட அப்பாவுக்கு செல்லமாக அம்மாவுக்கு செல்லமாக வளர்ந்து அவங்க சொல்கிறத கேட்டு நல்லா படித்து அவள் ஒரு ஹையர் எஜுகேஷன் முடிக்கிறா. கஷ்டப்பட்டு தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸஸோ இல்லை லோயர் மிடில் கிளாஸோ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை அவங்க படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டு அவளும் ஒரு வேலைக்கு போகிறா. அவனால் முடிஞ்ச ஏர்னிங்ஸை அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குறா. பட் கல்யாணம்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்களால முடிஞ்சதை போட்டு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. ஓகே, அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எதுவாக இருந்தாலும் வரப்போகிற பார்ட்னர்ஸ், அதாவது உங்களை சுற்றி இருக்க ரிலேஷன்ஸ் புரிஞ்சுக்க வேண்டாம். ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இவங்க யாருமே புரிஞ்சுக்க வேண்டாம். பட் ஹஸ்பண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? என்னோட கொஸ்டின் அதுதான். உங்களுக்கு உங்களோட பாதியாக அவங்க உங்கள் லைஃப்பில் வராங்க. ஸோ அவங்களோட ட்ரீம்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறத நீங்கள் முன்னெடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த வேலை நான் பிளஸ்டுன்னு ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவள் சொல்லும் போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, குத்துற மாதிரி இருந்துச்சு. அவளோட டேலண்ட் எனக்கு தெரியுங்க. அவள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு என்ன பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணெல்லாம் வெளியில் கொண்டு வந்திருந்தா அவெல்லாம் இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒரு மேபி இஸ்ரோவில் ஒரு சயின்டிஸ்ட்டாக கூட இருந்திருப்பாள். அந்த அளவுக்கு ஸ்கூல்லேருந்தே அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அந்த பொண்ணு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவள் ஒரு பையனை லவ் பண்ணுறா, அது ரிலேஷன்ஸ்லேயே. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவளோட லைஃப் அதோடு முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சொல்கிறதுக்கு முடியல. ஒரு குழந்தை ஆயிடுச்சு. குழந்தைய பார்த்துட்டு அவள் இன்னும் வீட்டில் இருக்கிறா. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் பெஞ்ச். பட் எனக்கு எப்படின்னா நான் எப்பயுமே ஓப்பன் டாக், எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக்காக பேசுவேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினப்பேன். அவளும் அதே மாதிரி பொண்ணு தான். அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்த பொண்ணு இன்றைக்கி உடஞ்சி போய் வீட்டுக்குள்ளே ஓரமாக உட்காந்து ஒரு குழந்தைய பார்த்துட்டு அதனால் செவுத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு, ஹஸ்பண்ட் அவளுக்கு ஸ்ட்ராங்காக எதையுமே வீட்டில் எடுத்து பேசாமல் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த இடத்துல அவன் மேலே தப்பு சொல்ல எனக்கு தோணலை. ஏன்னா அவள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்கங்கிறது டவுட்டு. பட் லவ் மேரேஜ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பொண்ணை நீங்கள் பிடிச்சதா லவ் பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணை மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்காது. கண்டிப்பாக அந்த பொண்ணு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறா, அவளோட ட்ரீம்ஸ் என்ன, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பா இல்லைங்களா? ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி மேக்ஸிமம் ஆஃப் வீட்டில் நடக்கிற விஷயம் இது தாங்க. எந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இல்லை. எங்கேயாவது ரேராக மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ ஆண்கள் எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் மட்டும்தான் உலகம்னு அந்த பொண்ணுக்கு மாறிடுது. 30 வருஷமாக 25 வருஷமாக வளர்த்த அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வர்றாங்க. அரேஞ்சோ லவ்வோ, பட் உங்களை நம்பி தான் வர்றாங்க. உங்கள் அம்மா அப்பாவை நம்பி வரல, உங்கள் அண்ணன் தம்பியை நம்பி வரல, உங்கள் அக்கா தங்கச்சியை நம்பி வரல, உங்களை நம்பி வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டு. அது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது தவறான விஷயம்னா சொல்லி புரிய வைக்கலாம். பட் ஒரு பொண்ணு ஃப்ரீடமாக ஒரு வேலைக்கு போகிறத கூட உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் யோசிங்க. இந்த மாதிரி இருக்க மேபி இந்த வீடியோவை ஒரு ஆணோ கல்யாணமான ஆணோ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு ஆணோ தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி உங்களை நம்பி தான் வர்றாங்க. ஸோ அவங்கள நீங்கள் கண்கலங்காமலாம் பார்த்துக்க வேண்டாம். அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த நீங்கள் செய்ய விட்டாலே அதுவே போதும். அவங்க வேலைக்கு போய் அவங்க கையில் ஒரு 10 ரூபா ஏர்ன் பண்ணி அவங்க அந்த காசு பார்ப்பாங்க தெரியுங்களா. அவங்களுக்கான பிடிச்ச ஒரு பொருளை அவங்க காசுலேன்னு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா. ஸோ அதோட ஃபீலே தனிங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரீடம் யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவங்க ஃபேமிலியை கன்சிடர் பண்ணி தான் உங்ககிட்ட மேபி அகெயின்ஸ்டாக பேசாமல் இருந்திருக்கலாம், அமைதியாக போகலாம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் நிறைய கண்ணீர் மறைஞ்சிருக்குது. அதுக்கு காரணமாக நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் உங்களோட மைண்ட் செட் அவுட் சைடில் இருக்கும்போதும் வரும். தென் மேபி உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து நீங்கள் வளர்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவள் நாளைக்கு எப்படி இருக்க போகிறாங்கிறது உங்களை பார்த்து தான். ஸோ தயவு செஞ்சு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்குங்க. பெண்களை பெண்களாக இருக்க விடுங்க. அவங்க எல்லாத்தையும் கடந்து உங்களை கைப்பிடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கான சந்தோஷத்தை சின்ன சந்தோஷத்தை நீங்கள் கொடுங்க, பெருசாக கொடுக்க வேண்டாம். ஸோ புரட்டாசி பிறக்க போது மறக்காமல் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். பாய். நெக்ஸ்ட்